தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய மறை சாட்சியர் புனிதர்களான சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவர்களுடைய தோழர்கள். ஆப்பிரிக்க மண்ணில் ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய புனிதர்களுடைய திருக்கூட்டம்தான் இவர்கள். குறிப்பாக இவர்களுக்கு வயது 13 30 வரைக்கும் உட்பட்ட இளையோர். இவர்கள் ஆப்பிரிக்க மண்ணிலே அரசவையில் பணியாற்றி கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் மற்றவரை இயேசுவின் வழியிலே நடக்க அறிவுறுத்தியும் வந்தார்கள். கிறிஸ்தவம் வெகு வேகமாக பரவத் தொடங்கியதை பார்த்த அந்த நாட்டினுடைய அரசர் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கலகக் குரலை எழுப்பி அவர்களை சிறையில் அடைக்கிறார், துன்புறுத்துகிறார். அதிலும் குறிப்பாக புனித சார்லஸ் லுவாங்காவை தீயிலை இட்டு எரித்துக் கொள்கிறார்கள். இதே போல மற்றவர்களும் 1885 முதல் 1887 ஆண்டுக்கு இடையே உயிர் தியாகம் செய்து இயேசுவினுடைய சாட்சிகளாக மாறிப்போனார்கள். இவரிடமிருந்த மன உறுதி, இவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு இறை அனுபவம், இவை அனைத்தும் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வைத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறோம்? மகிழ்ச்சியான தருணங்களில் நான் இயேசுவினுடைய சீடர் என்று சொல்லுவது எளிது. ஆனால் நாம் அனைவரும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கின்ற போது, ஒரு அச்சுறுத்தல் நம்மை சூழ்ந்திருக்கின்ற போது, நாம் இயேசுவின் சீடர் என்பதை துணிச்சலாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியுமா? இது இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற பெரிய ஒரு சவால். நம்முடைய இறை நம்பிக்கை உயிர் துடிப்பு மிக்க ஒரு இறை நம்பிக்கையாக வாழ வேண்டும். யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் அடிபணியாத, இயேசுவுக்கு மட்டுமே கீழ்ப்படுகின்ற ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வாழ்வாக்கிய புனிதர்களான சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவர்களை தோழர்களைப் போல வாழ இறையருள் வேண்டுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 17 முதல் 27 வரை. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார்.
அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாக சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறு நான் யூதரிடம் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்பொழுதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் அதிகாரம் 68 9 முதல் 10, 19 முதல் 20. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்களை அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறைப்பினின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்திரலும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள்.
என்னுடையவையெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளை, மாவீரன் என்று போற்றப்படுகின்ற அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களை நினைத்து மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். படையின் போது அந்த படைகள் களத்திலே நின்று போராடுவதை பார்க்கின்ற போது இவருக்குள்ளே பெருமகிழ்ச்சி ஏற்படுமா. ஒரு முறை படை வீரர்கள் களத்திலே எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு படை வீரர் பயந்து பின்வாங்கிக் கொண்டே இருந்தார். முன்னேறி சென்று எதிர்த்து போரிட அவரிடம் துணிச்சல் இல்லை என்பதை அலெக்சாண்டர் கண்டுகொண்டு ஒரு ஆளை அனுப்பி அவரை தன்னிடம் வரவழைக்கிறார். வந்தவர் அலெக்சாண்டரை பார்த்ததும் அவருக்குள்ளே ஒரு பயம் எழுந்தது. அந்த அலெக்சாண்டர் அந்த படை வீரரை பார்த்து, ஏன் பயந்து நடுங்குகிறாய்? நீ என்னுடைய படையை சேர்ந்தவன், நீ ஒரு மாவீரராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த படை வீரர், உங்கள் மீது வைத்துள்ள பற்றுதலினால் என்னுடைய பெயர் அலெக்சாண்டர் என்று நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னானாம். அதற்கு அந்த அரசர் சொன்ன ஒரு பதில், நீ என் படையில் இருக்க வேண்டும் என்றால் என் பெயரை மட்டுமல்ல, என்னைப் போல துணிச்சல் நிறைந்தவராக இருக்க வேண்டும். துணிச்சலோடு நீ களத்திற்கு சென்று போராடு, இல்லை என்றால் உன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு என்னிடமிருந்து அகன்று போ என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மன துணிவு என்பது ரொம்பவும் முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்ந்து காட்டவும் இந்த மன துணிவு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த மன துணிவு நம்மிடம் இல்லை என்றால் நாம் எடுத்த குறிக்கோளை அடைய முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் அதிகாரம் 1:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். எனவே நம்முடைய வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்து செல்ல போகின்றோம்? கிறிஸ்துவ வாழ்வு என்பது 10ஓடு 11ஆக ஆற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற செத்த மீனாக வாழ்வது போன்றது அல்ல. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு நம்பிக்கையின் பயணம். மன துணிவோடு வாழ்வினுடைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் கடவுளை மாட்சிப்படுத்தும். இன்று வாசித்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிக்கிறார், உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். இந்த மாட்சிப்படுத்துதல் என்றால் என்ன? இந்த வார்த்தையை இந்த காலகட்டத்திலே எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? பெரும்பாலும் இந்த மாட்சிப்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தையை பல நிலைகளில் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் துதியும் போற்றுதலும் என்று சொல்லுவார்கள். எந்நேரமும் கடவுளை துதித்து கொண்டே இருப்பது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் மேன்மையானவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், அல்லேலூயா. இப்படியெல்லாம் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் துதி. துதிப்பதன் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். வெறும் வார்த்தையினால் மட்டும் கடவுளை மாட்சிப்படுத்த முடியுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இறைவனை அன்பு செய்யும்படியாகவும் அடுத்திருப்போரை அன்பு செய்யும்படியாகவும் 2 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளை மாட்சிப்படுத்துதல் என்பது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இந்த காலத்தில் சொல்லினால் மட்டுமல்ல, செயல்களினாலும் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற ஒரு உண்மையான ஒரு தருணம். இயேசு எந்த ஒரு புதுமையை செய்தாலும் அந்த புதுமைக்கு முன்னதாக அவர் ஜெபிக்கிறார். அவர் வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற போதும் அவர் ஜெபித்து விட்டுத்தான் அந்த முடிவுகளை முன்னெடுத்து சென்றார். ஒவ்வொரு செயலிலும் கடவுள், அதாவது விண்ணக தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்தினார். இயேசு புதுமைகள் செய்ய விரும்பிய போது அங்கே எல்லாமல்ல இறைத்தந்தையினுடைய கரம் இருந்ததை இயேசு கிறிஸ்துவால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று வாசித்த இந்த நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது.
யோவான் நற்செய்தியை பொறுத்தளவிலே மாட்சிப்படுத்துதல் என்பது இயேசு சிலுவையிலே அறையப்படுகின்ற ஒரு தருணம். இயேசு சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து மக்கள் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு செயல். இயேசுவினுடைய வாழ்க்கையில் மாட்சிப்படுத்துதல் என்பது சிலுவையிலே பலியாகி தந்தையினுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய உயிரை மக்களினுடைய பாவத்திற்கு ஈடாக கொடுத்து மீட்பது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம், இயேசுவை எப்படி மாட்சிப்படுத்தப் போகிறோம் என்பதை சற்று நினைத்து பார்ப்போம். நாம் இயேசுவை மாட்சிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இயேசுவினுடைய படிப்படிகளின்படி வாழ வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 10:24 அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. கடவுளை மாட்சிப்படுத்துவது என்பது நாம் மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நற்செயல்களை செய்வதில் மட்டுமல்ல, பிறரையும் நற்செயல் செய்ய தூண்ட வேண்டும். அதுதான் கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற ஒரு உண்மையான ஒரு செயல். ஆண்டவரை மாட்சிப்படுத்துகின்ற நமக்கு கடவுள் என்ன ஒரு கொடையை தருகிறார்? இன்றைய நற்செய்தி வாசகமே அதற்கான ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17:3 உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அப்ப நிலை வாழ்வு என்பது கடவுள் தருகின்ற மாபெரும் பரிசு. அது என்ன நிலை வாழ்வு? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு பண்பாடும் நிலை வாழ்வு என்றால் சாகாமல் என்றும் இருப்பது. இதைத்தான் நிலை வாழ்வு என்று பலர் புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவத்தை பொறுத்தளவிலே நிலை வாழ்வு என்பது இயேசுவை அறிந்து கொள்வது, அவர் படிப்பினைகளை அறிந்து கொள்வது. மீட்பு என்பது இயேசுவின் வழியாக நமக்கு விண்ணக தந்தையால் தரப்படுகின்ற மாபெரும் கொடை என்பதை புரிந்து கொள்வது. இதுதான் நிலை வாழ்வு. ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை எந்நாளும் முகமுகமாக பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்று மகிழ்கிறார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை எப்படி மாட்சிப்படுத்தப் போகிறோம்? விண்ணக தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்தினார். அவர் செய்த புதுமைகளின் போது உடனிருந்து இயேசு யார் என்பதை உலகறிய செய்தார். இயேசுவும் விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே பலியாகி விண்ணக தந்தையை மாட்சிப்படுத்தினார். அந்த இயேசுவினுடைய அன்பு சீடர்களாய நாம் ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை நம்முடைய நற்செயல்களாலும் நம்முடைய அன்பு செயல்பாடுகளினாலும் மாட்சிப்படுத்துவது நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும். பவுல் அடிகள் இன்றைய முதல் வாசகத்தில் எப்படியெல்லாம் அவர் சிரமங்களை எதிர்கொண்டார் என்று தெளிவாக எடுத்து கூறினார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 20:24 என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றியும் நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். பவுலடிகளுடைய உள்ளத்திலே இயேசுவினுடைய கனவை நனவாக்குவது ஒரு தெளிவு இருந்தது. துன்பங்களை கண்டு பயந்து ஓடவில்லை. வீட்டிலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், எங்கு சென்றாலும் அடுக்கடுக்கான துன்பங்கள். ஆனால் இயேசுவை மட்டும் பற்றி கொண்டிருப்பதை அவர் விட்டுவிடவில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நங்கூரமாக இருந்து அவருக்கு பாதுகாப்பான ஒரு வழிநடத்துதலையும் கொடுத்தது. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பற்றி கொள்வோம். அந்த இயேசுவினுடைய துணை கொண்டு நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே வாழ வளர முயற்சி எடுப்போம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக.
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கின்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதை சிறந்தது என்பதை இந்த நாளினுடைய மறைசாட்சியர் சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவர்களது தோழர்களுக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எமது திருத்தந்தை லியோ அவர்கள், எமது ஆயர் ஜார்ஜ் அவர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு உந்தராய் வாழ்ந்த புனிதர்கள், இந்த நாள் உன்னுடைய புனித சார்லஸ் லுவாங்கோ மற்றும் அவருடைய தோழர்கள் மற்றும் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி மனத்துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவருக்கு மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறை சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டு மகிழ்கின்றோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கும் நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கி ஆண்டவரை மாட்சிப்படுத்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.